எப்படின்னா நாங்கள் ஒர்க் பண்ணுற என்விரான்மெண்ட் வந்து ஃபயருக்கு சசப்டிபிளானது. ஏன்னா நம்ம வந்து அதிநவீன எக்யூப்மெண்ட் நிறைய வச்சுருக்கோம். அண்ட் எலக்ட்ரிக்கல் சப்ளைஸ் வந்து ஹியூஜ், வெரி ஹை லோடு எலக்ட்ரிக்கல் சப்ளை. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறைய இடத்துல வந்து ஃபயர் 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 அப்படிங்கிறத நியூஸில் நீங்களே டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏற்பட்டால் அதிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்வதும், நம்மளை நாடியுள்ள மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் மருத்துவமனையில் பயன்பெறும் நோயாளிகளையும் எப்படி பாதுகாப்பது என்பதற்காக நான் தமிழ்நாடு ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டை அணுகி அவங்களிடம் இது மாதிரி ஒரு மாக் ட்ரில் கண்டக்ட் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு எங்களுடன் ஒர்க் பண்ணும் ஒர்க்கர்ஸுக்கும் ஸ்டாஃப் நர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு மாக் ட்ரில் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு கேட்டோம். அதை பொறுத்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு எக்ஸிபிஷனே வச்சு ஃபயர் சர்வீஸு அவங்கவுங்ககிட்ட என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்குங்கிறதையே டிஸ்பிளே காமிச்சு அதோடைய ஒவ்வொன்று ஃபங்க்ஷனாலிட்டியும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ஒரு மைனர் ஃபயர் ஆக்சிடெண்ட் வந்தாலோ இல்லை மேஜர் ஃபயர் ஆக்சிடெண்ட் வந்தாலோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை வச்சு எப்படி ஃபயரை ஸ்டாப் பண்ண முடியும், அது இல்லாமல் எப்படி எவாக்குவேட் பண்ண முடியும், எந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகும்போது வாட் ஆர் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஆணித்தரமாக விளக்கி ஒவ்வொரு ஊழியர்களும் இங்கு நல்ல பயன்பெறும் வகையில் நடைபெற்றதுக்கு நான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.